வணக்கம். சுதந்திர இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு திருநாளில் டிடி தமிழ் நேயர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் நாம் அறிவோம். ஜனவரி 26 குடியரசு நாள் நாம் அறிவோம். இதற்கு இணையான மற்றொரு மிக புனிதமான ஒரு நாள் தான் நவம்பர் 26 இந்திய சாசனம் என்று அழைக்கப்படுகிற அரசியல் சாசனம், இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. இதைத்தான் நாம் இன்றைக்கு சாசன நாளாக, கான்ஸ்டியூஷன் டேயாக நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இந்தியருக்கும், குறிப்பாக ஒவ்வொரு சாமானியருக்குமான ஒரு நாள் இது. அவர்களுடைய வாழ்வதற்கான உரிமையில் தொடங்கி, அவர்களுடைய பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமையில் தொடங்கி அத்தனை உரிமைகளையும் ஒவ்வொரு சாமானியனுக்கும் உறுதிப்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த, உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவணமான இந்திய சாசனம் நமக்கு வழங்கப்பட்ட நாள் இது. இந்த நாளில் இந்திய சாசனம் எந்த அளவுக்கு நமக்கு உண்மையில் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது, இன்றைய நிலையிலே சாசனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஷரத்துகளும் நமக்கு தேவையாக இருக்கின்றனவா, எவையெல்லாம் சாமானியர்களுக்கு நேரடியாக பயன் தருகின்றன, இன்னும் அதில் செய்ய வேண்டியவெல்லாம் என்னெல்லாம் இருக்கின்றன, ஒரு சாமானியர்களின் கடமை என்ன, ஒரு அரசினுடைய கடமை என்ன, ஒரு சாமானியர் தரப்பட்ட உரிமைகள் என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கி ஒரு சாமானியனின் பார்வையில் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையாடலை அமைத்திருக்கிறோம். சரிங்களா? இன்றைக்கு இந்த உரையாடலில் மிக சிறந்த சமூக பொறுப்புணர்வுள்ள 3 பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற வணக்கத்துக்குரிய வழக்கறிஞர் திரு சரவணகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைய இளம் தலைமுறையினருக்கு சட்டத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் லா வணக்கத்துக்குரிய KP ஷோனா மேடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் யூ மேடம். மற்றொருவர் மிகவும் புகழ்பெற்ற கவிஞர், தமிழின் தலைசிறந்த ஒரு நாளிதழின் முதுநிலை உதவி ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு பத்திரிகையாளர், வணக்கத்துக்குரிய கவிஞர் முருகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் முருகேஷ், உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். இப்போது இந்த சாசனம் பற்றிய ஒரு சாமானியனின் பார்வையில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் இருக்குது அதில் அப்படிங்கிற பற்றியா இன்றைக்கி உரையாடலை தொடங்கலான் இருக்கோம். நமக்கு நல்லா தெரியும், சாசனத்தினுடைய இந்த முகப்புரையை மிக அழகாக தொடங்குகிறது. வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா, நாமாகிய இந்திய மக்கள் நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதில் பல்வேறு விஷயங்கள் அதிலே இடத்தோட முகப்புரையிலே சொல்லிடுறாங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. தமிழில் சொல்லணும்னா நீதி, நீதியில் 3 நீதிகள் சொல்கிறாங்க. சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல்னு சொல்லக்கூடிய சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இதையெல்லாம் நம்முடைய முகப்புரையிலே நமக்கு உறுதியாக தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ், ஒவ்வொருவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கும், சம தகுதி நிலை கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி செய்கிறது முகப்புரை அப்படின்னு பார்க்குறோம். லிபர்ட்டி வருகிற போது சுதந்திரம், நமக்கே தெரியும், நம்முடைய எண்ணங்களுக்கும், எழுத்துகளுக்கும், கருத்துகளுக்கும் சுதந்திரம் தரக்கூடிய ஒரு முகப்புரை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஃப்ராட்டர்னிட்டி, அது மிக முக்கியமானது, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி அப்படின்னு சொன்னோன்னா அஷ்யூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல், ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக வேறு எந்த ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு தெரியாது, நம்முடைய சாஸ்திரத்தின் முகப்புரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்தையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு சாஸ்திரம் சொல்லிட்டு முகப்புரையிலே சொல்லுது. சரிங்களா? தனி மனித உரிமையை விடுங்க, தி டிக்னிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்துக்கும் உறுதி தரக்கூடிய ஒரு சாசனம்ங்கிற போது என்ன, இந்த கண்ணியம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சொல், மிகச்சிறந்த சொல். எல்லாமே அதில் அடங்கிடுது. நாம் எதையெல்லாம் உரிமை என்று சொல்கிறோமோ, எதையெல்லாம் கடமை என்று சொல்கிறோமோ, இதையெல்லாம் மீறி ஒரு தனி மனிதனுக்கான கண்ணியம் இருக்குல்ல, அதை உறுதி செய்கிறோம் அப்படி சொல்கிறது நம்முடைய சாசனம் தான். அதுக்காகவே நம்முடைய சாசனத்துக்கு நாம் தலைவணங்கியாக வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அத்தனை உரிமைகளையும் அத்தனை கடமைகளையும் சொல்கிறது. அது இல்லாமல் ஒரு அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் Part 4 நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஒரு மக்கள் நல அரசு அதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிலாம் நம்ம விரிவாக பேச தான் போகிறோம். அதுக்கு முன்னதாக முதல்ல ஒரு அறிமுக உரையாக ஒரு அறிமுகம், சாமானியருக்கு அறிமுகம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வழக்கறிஞர் ஐயாட்டன்னு தொடங்குறேன். சார், இன்றைக்கி சாசன நாள், இன்றைக்கி உங்களை நாங்கள் சந்திக்கல பெரிய மகிழ்கிறோம். நீங்கள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறீர்கள். உங்களுடைய இத்தனை ஆண்டு கால இந்த சட்ட வாழ்க்கையிலே, ஒரு வழக்கறிஞர் வாழ்க்கையில் ஒரு சாமானியனுக்கு சட்டம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது, குறிப்பாக இந்த சாசனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சாசனம் என்னவெல்லாம் வழங்குகிறது அப்படிங்கிறத நம்முடைய சாமானியர்கள் சொல்லுங்கள். இந்த சாசனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அறிமுக உரையில், அதாவது ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிற மாதிரி ப்ரியாம்பிள்லேயே எல்லாவற்றையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு சாமானியன் யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் என்பதை நமது சாசனம் வந்து தெளிவாக அதில் விவரித்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து அது ஒரு சாமானியனாகட்டும் இல்லை சமூகத்தில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன அடிப்படை உரிமை என்பதை தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறது இந்த சாசனத்தோட அடிப்படை உரிமைகள் பகுதி. அதுதான் ஆர்டிக்கிள் 12லேருந்து ஆரம்பித்து ஆர்டிக்கிள் 32 வரைக்கும் போகுது. ஆர்டிக்கிள் 12லேருந்து ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். அதாவது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான ப்ரொடெக்ஷனை தரக்கூடியது அந்த கான்ஸ்டியூஷனோட, அதான் ஹார்ட்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு முக்கியமான பகுதியாக அது இருக்கிறது ஆர்டிக்கிள் 14. அதுக்கப்புறம் வந்து பாகுபடுத்தி பார்க்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிக்கிள் 15, 16 இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஜியஸ் ஃப்ரீடம் 25, அதுக்கு மேலே உள்ளது ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அதாவது எந்த மத நம்பிக்கை, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி செக்யூலருங்கிறது பிரியாம்பிளில் வந்ததை அமல்படுத்துகிற மாதிரி அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடமும் அதில் தெளிவுபடுத்தியிருக்கு. அது போக ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 21 அதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு லைஃபுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவலை உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த ரைட் டு லைஃப்ங்கிறது ஆர்டிக்கிள் 21 அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா விதமான உரிமைகளையும் மிக தெளிவாக எந்த ஒரு சாமானியன் அது படித்தால் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அது இருக்கக்கூடிய. அதனால் இதுதான் அதில் ஒரு நம்ம சாசனத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். அது எல்லாருக்கும் அந்த ரைட்டை போய் கேரண்டி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு சாதாரண சாமானியனாக இருந்தாலும், ஒரு எவ்வளோ பெரிய சமூகத்தில் முக்கிய பொறுப்பாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய முக்கிய பொறுப்பில் அவங்க வைத்தாலும் எல்லாருக்கும் இந்த அடிப்படை உரிமைங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தாங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் இவ்வளவு வேற்றுமையான சமூகம், பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் இந்த அடிப்படை உரிமை இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறனால தான் இன்றைக்கும் நம்ம சமுதாயம் வந்து அமைதியாக கொண்டு செல்வதற்கான ஒரு பேசிக்கலான ஒரு டாக்குமெண்ட்டே அதுதான் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் என்னால். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. பரவாயில்ல, பிரியாம்பிளில் தொடங்கி ஆர்டிகிள் 35 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் அடிப்படை உரிமைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்கீங்க. உண்மையிலே அதுவும் ஆர்டிகிள் 21 ஐ ஷுட் சே ஆக்சுவலி தி வெரி பெஸ்ட் ஆர்டிகிள் என தனிப்பட்ட முறையில். ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கைக்கு மட்டுமே இல்லை, அவரோட அந்தரங்க வாழ்க்கைக்கும் தனிநபர் வாழ்க்கைக்கும் அது வந்து உறுதி செய்கிறது. ஒரு பர்சனல் லிபர்ட்டி, தனிநபர் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. இதில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னு, கடந்த சில ஆண்டுகளில் உச்சநீதிமன்றமே கூட இந்த ரைட் டு லிபர்ட்டி அப்படிங்கிறதுல எதையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறதுல ரைட் டு ஸ்லீப் அதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஒருவருக்கு தூங்குவதற்கு கூட அடிப்படை உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத எப்படிலாம் யோசித்து பார்த்துருக்காங்க அப்படி பாருங்களேன். இது மாதிரிலாம் இந்த அடிப்படை உரிமைகளை எதையெல்லாம் கொண்டு வர முடியுமோ எல்லாவற்றையும் அந்த தனிநபர் சுதந்திரத்தை கீழே கொண்டு வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து விரிந்து கொண்டே சொல்கிறது. நம்முடைய கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லும்போது அதுதான் நம்ம சொல்லுவோம், அது வந்து இட்ஸ் எ லிவிங் டாக்குமெண்ட். அது நாளுக்கு நாள் அப்படியே அது விரிவடைந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக, எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப அருமையாக ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. வணக்கத்துக்குரிய நம்முடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேடம் போகலாம். மேடம், இப்போது சார் சொன்ன மாதிரி இந்த பிரியாம்பிளில் இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே கான்ஸ்டியூஷன் எந்த பகுதி மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு? எது உண்மையிலேயே சாமானிக்கு மிகுந்த ஒரு நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? எனக்கு தனிப்பட்ட முறையில் அரசியலமைப்பில் பிடிச்ச ஏரியா அப்படின்னு சொல்லணும்னா முதல் விஷயம் பிரியாம்பிள், முகப்புரை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத முகப்புரையில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்கங்கிறத விட இந்த முகப்புரையில் சொல்லப்பட்டதனுடைய விரிவாக்கம் தான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளே இருக்குது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் வந்து அந்த முகப்புரையை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். டிராஃப்ட் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸ்ல கொடுக்கப்பட்ட அந்த குறிக்கோள், அடிப்படை சித்தாந்தங்களையும் தத்துவங்களையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இட் ஹேஸ் அ லாங் விஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா 75 ஆண்டு காலம் கடந்தும் அதே கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான காரணம் அந்த விஷன்ஸ், அவங்க கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் கொடுக்கப்பட்ட அந்த விஷன்ஸ். ஸோ நாட்டுக்கு என்ன தேவை, இந்த நாட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடித்த விஷயம் அப்படிங்கிறது முகப்புரை. இதை தாண்டி அடிப்படை உரிமைகள், அதாவது சாமானிய மனுஷங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கட்டாயமாக வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம சொல்லலாம். அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதன் ஒரு
ஒரு அரசாங்கத்துக்கு கீழே மரியாதையுடன் வாழ வேண்டும் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அரசாங்கம் உறுதி செய்வதற்கான கட்டமைப்புகளை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. இதை தவிர்த்து எனக்கு பிடித்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம உரிமைகளை பற்றி பேசுகிறோம், அதில் உரிமைகளோடு சேர்ந்து வருவது கடமைகளும். நிச்சயமா. ஸோ அதனால அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல ஒரு பகுதியா இருக்கு. இந்த கடமைகள் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கடமைகளை அறிமுகப்படுத்திட்டு அதனோட சேர்ந்த உரிமைகளையும் நாம் பெறுறதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் கான்ஸ்டியூஷன் இயற்றப்பட்ட காலங்களில் இந்த கடமைகள் இல்லை. பின்னாடி 42வது அமெண்ட்மெண்ட்ல தான் அதை சேர்க்கிறாங்க. உரிமைகளை பற்றி தெரிஞ்சிருக்கிற அதே நேரத்தில் கடமைகளையும் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா கடமைகள் அப்படிங்கிறது சொல்கிறப்போ நாட்டோடைய வளர்ச்சிக்கும் கட்டமைப்புக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. நாட்டோடைய கடமைகளும் கட்டமைப்புகளும் வளர்ச்சி அடையும் போது தான் ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்திலேருந்து எல்லாமே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி பலர் பேச நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் முதல் முறையாக பார்ட் 4A ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பேசியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 1976 42வது திருத்தத்தின் மூலம் தான் உள்ளே வந்தது. ஆனால் உண்மையிலே அது பல கடமைகளை சொல்லியிருக்கிறது. 11 கடமைகளை சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்து தொடங்கி அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரையில் 11 டியூட்டிஸ் அது சொல்லியிருக்கு. உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்த நீங்கள் தொட்டிருக்கீங்க. உண்மையிலே அது நம்முடைய சாமானியர்களுக்கு எந்த அளவுக்கு கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு அரசு ஒரு குடிமகனுக்கு தர வேண்டிய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத அது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிங்க. இன்ஃபேக்ட் அந்த பார்ட் 3 மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேட், அதான் ஒரு அரசு ஒரு சாமானியனுக்கு என்னென்ன உரிமைகளை தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிற போது நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆக்சுவலாக ஏன்னா அரசு தான் சர்வ அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு, அதுதான் ஒரு சாமானியனுக்கான அத்தனை உரிமைகளையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக கொண்டு வந்து சொல்கிறீங்க. வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட் மேடம். திரும்ப வருவோம், 2வது சுற்றுக்கு வருவோம். பத்திரிகையாளர் வணக்கத்துக்குரிய கவிஞர் முருகேஷ் ஐயா அவர்கள், நீங்கள் பல தளங்களிலே செயல்பட்டு கொண்டு தெரியும். நீங்கள் கவிதைகள் இருக்கீங்க, பத்திரிகையாளர் இருக்கீங்க, தொடர்ந்து பல இளைஞர்களை நீங்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருகிறீர்கள். எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கல்லூரியிலே ஏதோ ஒன்று சொற்பொழிவாற்றி கொண்டு அப்படி வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு சாசனம் எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு தேவையாக இருக்கிறது, இளைஞர்கள் மத்தியிலே இப்போ நம்ம வணக்கத்தே மேடம் சொன்ன மாதிரியோ இல்லை நம்ம சார் சொன்ன மாதிரியோ அந்த உரிமைகளை பற்றியும் கடமைகளை பற்றியும் இளைஞர்கள் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால இந்த கருத்துரிமைங்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, பொறுப்புணர்வு என்ன, நம்முடைய சாமானியருக்கு வேண்டிய மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்க கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு இந்தியனாக, ஒரு ஊடகவியலானாக நான் பெருமைப்படுகிற முதல் விஷயமே என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒவ்வொரு இந்தியனின் தனிப்பட்ட உரிமைக்கும் அடிப்படையான கடமைகளுக்கும் கட்டமைக்கிற ஒரு விஷயமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டில் அதை உருவாக்கிய ஆளுமைகளுக்கு தலைமையேற்ற மாமேதை அண்ணல் B.R. அம்பேத்கர் அவர்களை நினைவு கூற வேண்டும், அவரது செயல்களை போற்ற வேண்டும் என்கிற ஒரு முன்னுரையோடு ஒரு அழகான கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இந்த சட்டம் பற்றிய புரிதல் என்னவாக இருக்கிறது, இந்த சட்டத்தின் உரிமைகளை எல்லாம் அவர்கள் உண்மையில் அறிந்திருக்கிறார்கள் என்றால் பெருவாரியான இளைஞர்கள் மத்தியில் அந்த புரிதல் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிற அடிப்படையான உரிமைகளில் ஒன்று ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமை என்பது. நாம் இனம், மொழி, ஜாதி என பல்வேறு பிரிவினைகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். ஊரில் கூட யாராவது கொஞ்சம் விவரமாக பேசுகிறவங்கள பார்த்து கேலியாக சொல்லுவாங்க, பெரிய சட்டம் படித்தோம் அப்படிம்பாங்க. உண்மையில் சட்டம் என்பது கூட ஒரு தனி மனிதனின் அறிவு தேவைக்கும் புரிதலுக்கும் அடிப்படையானது. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அந்த சட்டம் குறித்த முழுமையான புரிதல் இல்லை என்பது தான் யதார்த்தமானது. அதுவும் நான் பல்வேறு கல்லூரிகளுக்கும் பல்வேறு பள்ளிகளுக்கும் போய் பேசும்போது மாணவர்கள் மத்தியில் அந்தந்த சமகாலத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு செய்தியவோ அல்லது ஒரு கருத்தையோ சொல்லி கேட்கும்போது மாணவர்களுக்கு அது குறித்த தெளிவும் புரிதலும் ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதனால் நான் ஒரு ஊடகவியலாளனா என்னோட விருப்பம், ஒரு கோரிக்கையை கூட என்னென்னா, மாணவர்களுக்கு சிறிய வயதிலிருந்தே சட்டம் என்றால் என்ன என்பதுக்கான ஒரு அடிப்படை கல்வி அறிவு தடைப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாலின சமத்துவம் பற்றி பேசுகிறோம், பாலியல் கல்வி குறித்த விழிப்புணர்வை கூட பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் இன்றைய இளைஞர்கள் மட்டுமல்ல, ஆரம்ப கல்வியில் தொடங்கி குறைந்தது 6ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கியாவது மாணவர்களுக்கு சட்டம் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே நான் மிகவும் விரும்புகிற மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை.
யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த வேற்றுமையில் ஒற்றுமையின் சிறப்பே இன்றைக்கு பல இளைஞர்களும் அறியாத ஒன்றாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவது இன்றைய இளைஞர்களுக்கு நாம் இந்த சட்டத்தின் புரிதல்களை கொண்டு போய் பாடத்திட்டங்கள் வழியாவது சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று ஒரு ஊடகவியலாளனாக நான் பார்க்கின்றேன். ரொம்ப சரியாக சொன்னீங்க. 2-3 நல்ல விஷயங்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். மிக முக்கியமாக சாசனத்தின் தந்தை, தி ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு கொடுத்தீங்க. உண்மையிலே இன்றைக்கு அவருக்கு நாம் தலைவணங்கியாக வேண்டும். ஏன்னா ஒரு டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்து கொண்டு, ஒரு வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்து கொண்டு, எத்தனை நாடுகளுடைய சாசனங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்திய மண்ணுக்கு ஏற்றவாறு அதை வடிவமைத்து இத்தனை காலத்தினுடைய வணக்கத்தையே அஷ்வபிரசன் மேடம் கூட சொன்னாங்க, 25 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அதே பொருத்தத்துடன் அதே ரெலவன்ஸோடு அது இருக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நான் கொஞ்சம் மாறுபடுவேன்னு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து, ஏன்னா பொதுவாக எல்லாருமே இதை அரசியல் சாசனம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல குறிப்பிட்றாங்க, இட் இஸ் மோர் சோஷியல் தேன் எ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். இது ஒரு அரசியல் ஆவணம் என்பதை விடவும் இது ஒரு சமூக ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கிறது. ஏன்னா சமூகத்துக்குள்ளே அரசியல் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்னொரு கோணமும் இருக்கிறது, அரசியலுக்குள்ளே சமூகம் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதில் 2வது நீங்கள் சொன்னீங்க, சட்டம் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் குறைவாக இருக்கிறது இளைஞர்களுக்கு. அது உண்மையிலே அது வந்து ஒரு செய்தி தான். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் தொடர்ந்து அந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது சுற்றில் மீண்டும் வருவோம். வழக்கறிஞர் சார், எனக்கு இப்போது நம்ம இந்த சாசனத்தை பற்றி பொதுவான அறிமுகமெல்லாம் பார்த்துட்டோம். எனக்கு இப்போ நான் நேரடியாக ஒரு கேள்விக்கு வரேன்னா, ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்ட பாதுகாப்பு என்பதோ அல்லது சாசனம் தரக்கூடிய இந்த உரிமைகள் என்பதோ சமுதாயத்தின் மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் முழுமையாக அனுபவிக்கிறார்கள், அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரைட் அகெயின்ஸ்ட் டிடென்ஷன், சரிங்களா, ஒரு தகுந்த காரணம் இல்லாமல் ஏதோ ஒரு காலத்துக்காக கைது செய்வது, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இன்றைக்கி பொதுவாக எல்லாருக்குமே அந்த ஒரு அச்சம் இருக்குல்ல, ஒரு கைது அப்படின்னால ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு காவல் நிலையம்னாலே ஒரு இனம் புரியாத ஒரு அச்சம் இருக்கிறது இல்லையா. இப்போது ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், எந்த அளவுக்கு உண்மையிலேயே இது முழுமையாக பின்பற்றப்படுகிறது? இது என்ன மாதிரி ஒரு கைது செய்கிறோம் அப்படின்னா அது கான்ஸ்டியூஷன் என்ன மாதிரியான ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறது ஒரு சாமானியனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஏராளமான விஷயங்கள் அதில் இருக்குது இல்லையா கான்ஸ்டியூஷனில். அது என்ன சொல்லுது? அது உண்மையிலே முழுமையாக பின்பற்றப்படுகிறதா? சாமானியனுக்கு சொல்லி சேர்ந்து இருக்கிறதா? இத்தனை 30 ஆண்டு கால வழக்கறிஞர் அந்த அனுபவத்தில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ரைட் டு, அதாவது லிபர்ட்டி, அதாவது ஆர்டிகல் 21 கீழே வருது. அதற்கு முன்னாடி எல்லாரும் நம்ம அனைவரும், குறிப்பாக சாமானியர்கள்ன்றது நம்ம அவங்கள பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுனால அதை சொல்கிறேன். ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டிங்கிறது தான் பெட்ராக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அந்த ஆர்டிகிள் 14 பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ சபார்டினேட் ஜுடிஷியரி இருக்குதுன்னு வச்சுங்க, அதாவது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அது கீழே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அந்த ஹைகோர்ட்டு கீழே இருக்கிறதா அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள ஜுடிஷியரி, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜுடிஷியரி, அதுதான் நம்ம சபார்டினேட் ஜுடிஷியரி அப்படிங்கிறோம். அந்த சபார்டினேட் ஜுடிஷியரியில் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவங்க அவங்களோட ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வயலேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 14 இருந்ததுன்னா, அதாவது ஈக்குவாலிட்டி ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஏதாவது மாறி இருந்தால், இல்லை அது வயலேட் ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கே நீதி கேட்டு ஆர்டிகிள் 226 ஹைகோர்ட்டை அவங்க நாடி அவங்க ரைட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதாவது ஒரு நீதிபதி, சபார்டினேட் ஜுடிஷியரியில் இருக்க ஒரு நீதிபதியே வயலேஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆர்டிகிள் 14 இருந்தது அப்படின்னா அவங்க தன்னோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு அவங்களே நீதிமன்றத்தை அணுகி அவங்க அந்த தன்னோட கிரீவன்ஸை குறைய தீர்த்துக்கலாம். அப்படி நீதிபதிக்கே அந்த நிலைமை அப்படின்னா, அப்போ சாமானியர்கள் வந்து என்ன அதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா விதமான ப்ரொடெக்ஷனையும் அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தணுங்கிறத ஒரு சாமானியராக இருந்து அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பயன்படுத்தணும். இப்போ அவங்க சார் சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு புரிதல் வேண்டும். முழுமையாக தெரியலனாலும் ஒரு அடிப்படை, அதாவது நம்மளோட ரைட் வந்து ஆர்டிகிள் 14 இருக்குது, பாகுபடுத்தி பார்க்கக்கூடாங்கிறது 16 இருக்குது, ரிலீஜியஸ் சுதந்திரம் இது ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் ஆர்டிகல் 29, 30 இருக்குது. இப்படி எல்லா சுதந்திரமும் அரசியல் சாசனம் கொடுத்துருக்குங்கிறதுனால இதில் எந்த வயலேஷன் இருந்தாலும் அதை வந்து உயர்நீதிமன்றத்திலையோ இல்லை அதற்கு உண்டான அந்த கோர்ட்லேயோ போய் அவங்க அது தன்னோட கிரீவன்ஸை தீர்த்துக்கிறதுக்கு தான் அந்த வழிமுறையே அதில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு நீதிபதிக்கே அந்த நிலைமை அப்படின்னா, அப்போ சாமானியனுக்கும் அந்த ரைட் இருக்குங்கிறது சொல்லவே வேண்டாம். அதை அந்த ஒரு புரிதல் சமுதாயத்தில் இன்னும் கொஞ்சம் போய் தெளிவாக சேரணும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் ஆர்டிகல் 21 பற்றி சொன்னீங்க. ஆர்டிகல் 21 லிபர்ட்டியில் வந்து இப்போ ஒருத்தரை போய் ஒரு போலீஸ் அதாவது காவல்துறையினர் போய் அரெஸ்ட் பண்ணுற ஒரு சூழல் வருது அப்படின்னா அந்த அரெஸ்ட் பண்ணும்பொழுது என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்படணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்லேயே கைட்லைன்ஸாக நிறைய வழக்குகளில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த வழக்குகளில் உள்ளபடி அவங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து அதை எதிர்த்தும் வந்து அவங்க உயர்நீதிமன்றத்தை நாடலாம். நிறைய வழக்குகளில் தினமும் பேப்பரில் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். நிறைய வழக்குகளில் அந்த மாதிரி நெறிமுறைகள்லாம் எங்கெங்கே பின்பற்றப்படலையோ அது அந்த மாதிரி எல்லா இன்ஸ்டன்ஸ்லையுமே ஹைகோர்ட் வந்து அந்த டிடென்ஷன்லாம் செட்டசைட் பண்ணி அதை நீக்கிறவு செய்து அவரை விடுவிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆர்டிகல் 21 வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 14க்கு அப்புறம் ஆர்டிகல் 21 இந்த தனி மனித உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்கு உண்டான அந்த பிரிவு அதாவது சட்டப்பிரிவு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறதுல உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நிறைய நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க தகுந்த சமயத்தில் உயர்நீதிமன்றத்தையோ அல்ல மற்ற கோர்ட்டையோ அதுக்கு நாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ரிலீஃப் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு இப்போது நீங்கள் ஆர்டிகல் 21 பற்றி சொல்லிக்கிற போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. நம்ம கான்ஸ்டியூஷனில் 2 இடத்துல 2 சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சில இடங்களில் குடிமகன் யூஸ் பண்ணுறாங்க, சிட்டிசன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. சில இடங்களில் எல்லாருக்கும் பொதுவாக பெர்சன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்டிகல் 21 வருகிற போது நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் இஸ் ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 21. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய குடிமகனுக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே இந்தியா இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி அந்நியனாக இருந்தாலும் சரி அத்தனை மனிதர்களுக்குமே அந்த பர்சனல் லிபர்ட்டிங்கிறது அவங்க வந்து உறுதி செய்திருக்கிறாங்க. ஆர்டிகல் 14 21 மட்டுமே ஒரு ஃபாரினர் கூட அதில் ஏதாவது வயலேஷன் இருந்ததுன்னா அவங்க கூட நீதிமன்றத்தை அணுகி தகுந்த பரிகாரம் பெற முடியுங்கிறது தான். அதனால் அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அது இந்திய சாசனத்தில். அது உண்மையிலே சாமானியர்களுக்கு மிகவும் வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக. வணக்கத்துக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேடம், இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு தொடர்ந்து வரக்கூடியது அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கூடிய அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, அதில் பல நல்ல உயரிய கருத்துக்கள் எல்லாமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரொஹிபிஷனுக்கு எதிராக ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே அப்படின்னு சொல்லி சம ஊதியம் சம வேலை சம ஊதியம், அப்புறம் முக்கியமாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கோ அல்லது அந்த பாலின சமத்துவம் சொல்கிறாங்கல்ல அதுக்காகவோ அல்லது தொழிலாளர் உரிமைகளுக்காகவோ அல்லது பொதுவாக மக்களுடைய பிற உரிமைகளிலேயோ எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து நேரடியாக தொடர்புபடுத்தி அவங்களுக்கு வேண்டியதை செய்து தருகிறதுன்னு நீங்கள் நினைக்கிறேன்? அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அது வந்து அரசாங்கம் கொள்கைகளையும் இல்லை சட்டங்களையும் இயற்றும் போது இந்த கொள்கைகளை வந்து ஞாபகம் வச்சுட்டு இயற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் தான் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பொருளாதார ரீதியாக இந்த நாடால செய்ய முடியாத விஷயங்கள் பின்னாட்களில் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோலோட தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இப்போ அடிப்படை உரிமைகளாகவே மாற்றப்பட்டிருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சமமாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சமமான சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. முன்னொரு காலத்துலலாம் வந்து ஆண் பெண் 2 பேருமே வந்து ஒரே மாதிரியான வேலைகளை செய்யும் போது கூலிகள் மட்டும் என்ன பண்ணுன்னா மாறுபடும். பெண்களுக்கு ஒரு கூலி, ஆண்களுக்கு பெண்களுக்கு குறைவா இருக்கும், அதே மாதிரி ஆண்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் செய்யறது 2 பேருமே வந்து சமமான வேலைகளாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பொருளாதார சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால ஆரம்ப காலகட்டங்களில் அதை சட்டம் இயற்றி என்ன பண்ண முடியல, அதை சமநிலைப்படுத்த முடியல. சமநிலைக்கான உரிமைகள்லாம் நமக்கு ஆர்டிகல் 14 சொல்லப்பட்டாலும் சட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது சட்டங்கள் மூலமாக தான் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இவங்களுடைய ஈக்குவாலிட்டியை உறுதி செய்யணும்னா அப்படி. ஸோ அந்த சட்டங்களை இயற்றுறதுக்கு அரசாங்கங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட காலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. இப்போ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் இந்த கொள்கைகள்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மாற்றிருக்காங்க. அடிப்படை உரிமைகள்ல முக்கியமானது இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், தனி சட்டம் இயற்றி இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு, அவங்கள வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து பாதுகாக்கிற சட்டம், அவங்கள வந்து அந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது வந்து
இந்த கொள்கைகள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கான நிறைய சட்டங்கள் இப்போ வந்து இயற்றிட்டாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் லேபர் ஆக்ட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சட்டங்கள். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் கல்வி. ரைட் டு எஜுகேஷன். 6 வயதுல இருந்து 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த கல்வியை அரசாங்கத்தால வந்து கொடுக்கப்பட்டு அது வந்து எல்லாருக்கும் அந்த கல்வி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறத அரசு உறுதி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொள்கையா இருந்தது. 2002 இருந்தா வந்து அதை வந்து அடிப்படை உரிமைகளாவே மாத்துறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மீண்டும் அதே வந்து நீங்க அந்த கொள்கையில பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இப்பவுமே அந்த கல்விக்கான முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி சைல்ட் கேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடைய கேரும் அவங்களுடைய எஜுகேஷன்ஸையுமே வந்து பின்னாட்கள்ல அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த 6 to 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை வந்து அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உறுதி செய்து இலவச கல்வி, இலவச கல்வி, கட்டாய இலவச கல்வி. அதாவது அனைத்து மக்களும் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பாக கல்வியை பெற வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதி செய்யணும். இயன்றவர்கள் வந்து அவங்க வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போய்க்கிறாங்க, இல்ல அப்படின்னா அரசு மூலமா இலவச கல்வி அனைவருக்கும் பகிரப்படும் அப்படிங்கிறது தான் அதுல சொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த், நார்மலா வந்து சாமானியர்களுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிற விஷயங்கள், அதாவது அதே மாதிரி வேலைக்கான உறுதி. அனைத்து குடிமக்களுக்கும் வந்து வேலை அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வேலை இருந்தாதான் வந்து அவரால் சம்பாதிக்க முடியும். அந்த வருமானம் இருந்தாதான் தன்னுடைய நிலையை உயர்த்திக்க முடியும். அந்த தனி மனித ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது வந்து இந்த கொள்கைகள்ல இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருக்குது. இதை உறுதி செய்யறதுக்காக, இந்த பாலிசிஸை உறுதி செய்யறதுக்காக நிறைய சட்டங்கள், அதாவது இந்த இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், இதெல்லாமே வந்து இந்த கொள்கைகளை உறுதி செய்யறதுக்காக அரசாங்கத்தால எடுத்துட்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். அதே மாதிரி ரிமூவிங் தி எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ், அந்த மக்களிடையே உள்ள அந்த பாகுபாடு, பொருளாதார ரீதியான பாகுபாடை நீக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து பல சட்டங்களை இயற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து அங்க கொள்கைகளா இருந்தது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் மூலமா வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் அந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், பெண்களுக்கான அந்த மகப்பேறு திட்டங்கள், மகப்பேறு உரிமைகள் எல்லாம் வந்து கொடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கொள்கைகள்ல இருந்து இயற்றப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். அதனால எப்படி வந்து அடிப்படை உரிமைகள் வந்து முக்கியமோ அதே மாதிரி அரசாங்க கொள்கைகளான இந்த கொள்கைகளை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதும் வந்து முக்கியமான விஷயங்கள். இது நாட்டோடைய வளர்ச்சிக்கு தேவையான இருக்கு. நல்ல விஷயம். அதில் 2 வருஷம் சற்றே நமக்கு நெருடலாக இருந்தது. இப்போது ஒரு நெருடலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எதுவுமே வந்து நத்திங் செட் இன் ஆர்டிகிள் 4 shall be enforceable in any court of law அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த ஒரு நீதிமன்றத்தையும் சேர்ந்து நீங்கள் ஏன் இது செய்யலை அப்படின்னு போய் அரசாங்கம் நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கான காரணங்கள் அப்படின்னா பொதுவான கொள்கைகள், இந்த கொள்கைகள் எல்லாமே வந்து எக்கனாமிக் ஃபேக்டர், பொருளாதார ரீதியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். அரசாங்கத்தோடைய பொருளாதார நிர்வாகத்தை பொறுத்து தான் வந்து இதை நடைமுறைப்படுத்த முடிந்த வரைக்கும் வந்து எல்லா அரசாங்கங்களும் வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமா ரொம்ப அருமையாக டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரொம்ப அருமையாக கொண்டு வந்தீங்க, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை. இதில் இன்னும் 2 கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் என்னென்னா பஞ்சாயத்துகளுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவது, அது அரசாங்கத்துடைய வழிகாட்டு நெறிமுறை. அது இப்போ பஞ்சாயத்தில் சட்டமாகவே வந்திருக்கிறது. அதேமாதிரி நம்முடைய மேடம் இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த ரைட் டு எஜுகேஷனுங்கிறது முன்ன வழிகாட்டு நெறிமுறையாக இருந்தது. இப்போ ஆர்டிகல் 21A கீழே அது வந்து கட்டாய இலவச கல்வியாகவே அவர்கள் வந்து 14 வயது வரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் முடிந்தவர்கள் இந்த கொள்கைகள் எல்லாம் அப்படியே அடிப்படை உரிமையாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து வருவோம். அதுக்கப்புறம் ஐயா பத்திரிகையாளர் ஐயா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு, ஆர்டிகிள் 19 அது வந்து என்ன சொன்னால் ரைட் டு ஃப்ரீடம்,
சரிங்களா. எல்லா சுதந்திரமும் அது கொடுக்குறது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் சுற்றி வரலாம், சென்று வர உரிமை, அப்படிலாம் எல்லாமே சொல்லிடுது. இதில் இந்த கருத்துரிமை வருகிற பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என்ன அப்படின்னா, அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிகல் 19க்கு அப்புறம் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வருகிற போதே என்ன பண்ணாங்கன்னா, என்ன கொண்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ஒரு நியாயமான சில கட்டுப்பாடுகள் இருந்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு வராங்க. சரிங்களா. அப்புறம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கருத்துரிமை ஒரு 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 கட்டுப்பாடற்ற கருத்துரிமை அல்லது நியாயமான கட்டுப்பாடுகளுடன் கூடிய கருத்துரிமை, அதுதான் இப்போ சாசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இது எப்படி பயன்படுத்துகிறீங்க? முக்கியமாக எனக்கு வேண்டிய கேள்வி என்னென்னா, சாமானியனுடைய குரல் உண்மையிலேயே பிரதிபலிக்கப்படுகிறதா? சாமானிய குரல் ஒலிக்கிறதா? முதல்ல சாமானிய குரல் கவனிக்கப்படுகிறதா? சாமானிய குரல் எந்த அளவுக்கு அரசை சென்று சேர்கிறது? அதற்கு அரசு எந்த அளவுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது? சாசனம் தருகிற இந்த உறுதி இருக்கு இல்லையா, கருத்துரிமைங்கிறது, அது எந்த அளவுக்கு நேரடியாக பயன் தரக்கூடியதாக இருக்குது நினைக்கிறீங்க? இன்றைய நிகழ்காலத்துக்கு ரொம்பவும் தேவையான ஒரு அவசியமான கேள்வியை முன் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நமது இந்திய நாடு ஜனநாயக குடியரசு நாடாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குறது. அப்படி நாம் வியந்து பார்ப்பதற்கான உள்ள பல கூறுகளில் ரொம்ப அடிப்படையானது இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு எல்லாரும் வழக்கறிஞர்கள் உட்பட எல்லாருமே சொன்னாங்க. நீங்கள் கேட்டிருக்க அந்த கருத்துரிமை என்பதில் நான் ஒரு பத்திரிகையாளராக அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கருத்துரிமையை எந்த அளவு பயன்படுத்தணுங்கிறதுல ஒவ்வொருத்தருக்குமான ஒரு சுய கட்டுப்பாடும் ஒரு சமூகம் குறித்த தெளிவும் வேணும். அது பெரிய அளவு இன்றைக்கி குறைந்திருக்கிறதா தான் நான் ஒரு ஊடகவியலாளர்னு பார்க்குறேன். பொதுவாக சுதந்திரம் பற்றி, பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசையில் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு கருத்து தான், உன் கையில் உள்ள ஒரு கம்பை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சுற்றுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அது அடுத்த ஒரு மூக்கை இடிக்காத வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளனாக இருப்பதனால் எதை வேண்டாலும் எழுதலாம், எப்படி வேண்டாலும் எழுதுவது என்பது எனக்கான சுதந்திரமாக இருந்தாலும் கூட, அதே நேரத்தில் நான் எழுதுகிற கருத்துக்கள் இந்த சமுதாயத்தின் போக்குக்கு எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அதிலிருந்து இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கான ஏதாவது செய்தி வெளிப்படுகிறதா என்பதுதான் அடிப்படையானது. இப்போ இந்திய ஜனநாயகத்தின் 4 முக்கியமான தூண்கள்னு சொல்கிறாங்க. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, ஊடகம்னு 4 விஷயத்தை தான் இந்திய ஜனநாயகத்தின் 4 பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த நீதித்துறை தான் மற்ற 3ஐயும் ஒரு அளவுகோலாக கொண்டு தாங்கி பிடிக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இந்த 3இன் அளவுகளோடு சேர்ந்திருக்கிற இந்த சட்டத்துறை இன்றைக்கு பத்திரிகையாளருக்கான சுதந்திரத்தை போதுமான அளவு தந்திருக்கிறது. ஆனாலும் சில இடங்களில் அது மீறப்படலாம். சில இடங்களில் மீறப்படும் போது அதற்கு தடை விதிப்பது என்பது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட, பொதுவாகவே பத்திரிகையாளர்கள் தனக்கென ஒரு தணிக்கையும் சமூகம் குறித்து அக்கறையோடு செயல்படணுங்கிறதான் ஒரு அடிப்படையான விஷயம். அதையும் தாண்டி ஒரு பத்திரிகையாளனாக நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வியந்து பார்க்குகிற இன்றைக்கும் தேவையான ஒரு அம்சமாக என்னவா இருக்குன்னா, சரத்து 32. சரத்து 32 என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமையிலேயே வேறு எந்த நாட்டிலும், ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டியது, வேறு எந்த நாட்டின் சட்டத்திலும் இல்லாத ஒரு அடிப்படை உரிமை என்னவென்றால், தனிநபர் ஒருவருக்கு ஏதாவது ஒரு உரிமை பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். இது உலகின் வேறு எந்த சட்டத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அதனால தான் சொல்கிறாரு, இந்த சட்ட குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்த சரத்து 32 தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம்னு சொல்கிறாரு. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சரத்து இந்த இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து சகோதரி வழக்கறிஞர், அந்த சட்டக்கல்லூரி வழக்கறிஞர் அவங்க சொன்னது மாதிரி, நமது முகப்புரையில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை இன்றைக்கி எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு அந்த முகவுரையில் இருக்குது. இன்றைக்கி நமது இந்திய நாடு 75% பெருவாரியான ஒரு மதம் இருந்தாலும் கூட, அதையும் கடந்து அனைவரும் சமம், ஜாதி, மொழி, இனம் எல்லாம் கடந்து அனைவரும் இந்தியர்கள் என்கிற அந்த ஒருமைப்பாட்டுணர்வை உருவாக்குகிற அளவில் தான் நமது சட்டத்தின் தொடக்கமே இருக்குது. அதே மாதிரி பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப அழகாக தொடங்கினாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பல சிறந்த நாட்டின் சட்டங்களோட அம்சங்களெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கலவை. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்தது, உன்னதமானதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது நாம் உருவாக்கியதாக இருந்தாலும் கூட பல நாட்டின் சட்டங்களில் உள்ள பல சிறந்த அம்சங்கள்லாம் அதில் கலந்துருக்குங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, கனடா நாட்டினோட கூட்டாட்சி முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் உட்கொண்டு இருக்கிறது. அதே போல் அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற ஒரு சாரத்தையும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அதே போல் சோவியத் யூனியனின் அடிப்படை கடமைகள் என்பதையும், தென்னாப்பிரிக்காவின் அரசியல் சட்ட திருத்த முறை, இன்னைக்கு கூட அரசியல் சட்ட முறைகளை கூட திருத்தங்கள்லாம் கொண்டு வரோம்னா அதற்கு அடிப்படையாக இருப்பது தென்னாப்பிரிக்கா நாட்டின் அரசியல் சட்ட திருத்த முறை. இன்னொரு விஷயம்,
அயர்லாந்து நாட்டின் மாநிலங்களவை நியமன எம்பி முறை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒன்று வச்சிருக்கோம்னா அது அயர்லாந்து நாட்டின் சட்டத்திலிருந்து நம்ம உட்கொண்டு அப்படி உலக நாடுகளில் உள்ள எல்லா அரசியலமைப்பு சட்டத்தையும் வாசித்து அதிலிருந்து சிறந்த விஷயத்தை எல்லாம் உட்கொண்டு தான் 7 பேர் கொண்ட குழு வந்து இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பத்திரிகையாளர் மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் தேவையையும் சமூக அடிப்படை கூறுகளையும் உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்ப தனக்கென ஒரு கடமையை ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமை. அதை குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இந்த 76வது ஆண்டு தினத்தில் நாம் எல்லோரும் மனதிலும் உறுதியாக கொள்ள வேண்டியது அடிப்படை கடமைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இது தொடர்பாக இன்னும் 2-3 கேள்விகள் இருக்குது. நம்ம தொடர்ந்து வரும் அடுத்த சுற்றுக்கு. நீங்கள் ஆர்டிகல் 32 தொட்டிங்க, சாசனத்துடைய பிரிவு 32, அதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி. அதாவது இந்த பிரிவு 3 வரக்கூடிய ஆர்டிகல் 12 35 இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் எந்த ஒரு குடிமகனும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். இதில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த வணக்கத்துக்குரிய அமரர் ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அமிச்சா கூட போகிறோம், அதை நாங்கள் ஒரு ரிட்டாக எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு பெரிய மனித உரிமை போராளி அவர். அதனால் அது வந்து நம்முடைய சாமானியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் இல்லாத பிற உரிமைகள் யாரும் மீறப்பட்டால் ஆர்டிகல் 226 கீழே ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் 2 உரிமைகள் நம்முடைய சாமானியர்களுக்காக சொல்லலாம். சில அடிப்படை உரிமைகள் அது வந்து பார்ட் 3 சொல்லக்கூடியது. அது இல்லாமல் பிற உரிமைகளும் இருக்கிறது. இப்போ நம்ம சொத்து வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது முன்ன அடிப்படை உரிமைகளாக இருந்தது, 19 கிளாஸ் Gயில் இருந்தது. இப்போது அது 200A வந்துருச்சு இப்போ தனியாக. அது வந்து சாசனம் தருகிற உரிமை. இப்போ இந்த 2 உரிமைகளையும் உயர்நீதிமன்றம் மூலம் உச்சநீதிமன்றம் மூலம் சாமானியர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். உங்கள்கிட்ட கேட்பதுக்கு இன்னொரு கேள்வி அடுத்த சுற்றில் வரேன், ஆனால் கேள்வி இப்போயே கேட்டுடுறேன். ஏன்னா நீங்கள் ஊடகங்களுக்கான கட்டுப்பாடுகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது, சோஷியல் மீடியா. அதில் கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கிறன்னு, எந்த அளவுக்கு அது கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறதான் இருக்குது. அடுத்த சுற்றில் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும்னு பார்த்தேன். கேள்வி இப்போ வச்சுட்டேன், நீங்கள் அதுக்கப்புறம் வரும்போது சொல்லுங்கள். வழக்கறிஞர் ஐயா உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு ஆகிடுச்சு. அதுவும் முக்கியமாக இந்த சைபர் கிரைம்ங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற பற்றி நம்முடைய இந்திய அரசாங்கம் கூட தொடர்ந்து அது பற்றிய அந்த கண்காணிப்பு வாசகங்கள்லாம் சொல்கிறாங்க, கட்டுப்பாடு வாசகங்கள்லாம், எச்சரிக்கை வாசகங்கள், விழிப்புணர்வு வாசகங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த சைபர் கிரைமு, அப்போ இந்த டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு, இது தொடர்பான விஷயங்கள் வருகிற போது நமக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ சைபர் கிரைமை பொறுத்தளவில் இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க்கு அது வந்து நிறையா இப்போ மொபைல் ஃபோன் மூலயமா நிறையா தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு ஒன்றே கிடையாது, அதுக்கு எந்த பவரும் யாருக்குமே கிடையாது. ஈவன் காவல்துறை கூட டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இது தவறாக சில சமூக விரோதிகளால் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடாக எது வந்தாலும் முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் திருப்பி எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா வங்கியிலையும் இப்போ கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எல்லா வங்கியிலுமே வந்து அவங்க யாரெல்லாம் கணக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தகவல் SMS மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களோட கணக்கு சம்மந்தப்பட்ட பாஸ்வேர்டை நீங்கள் யார்கிட்ட நாங்கள் கேட்கவே மாட்டோம், முதல்ல நீங்கள் அதனால் யார்கிட்டையும் அதை தெரிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதனால் இது சம்பந்தமாக யாராவது சமூக விரோதிகளாக இருந்து யாராவது மொபைல் ஃபோன்லேயோ இல்லை ஃபோன்லேயோ தொடர்பு கொண்டு அதை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இரண்டாவது, அப்படி ஏதாவது சின்ன சந்தேகம் வந்தாலும் இம்மீடியட்டாக அவங்க காவல்துறைக்கு இதை தெரிவிக்கலாம், கம்ப்ளைண்ட்டாகவே அதை தெரிவிக்கலாம். இப்போ சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டிலலாம் இப்போ சைபர் கிரைமை டீல் பண்ணுறதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு விங்கே அதுக்கே வச்சுருக்காங்க. அதனால் அது மூலிமா அதை வந்து அவங்க இம்மீடியட்டாக அவங்க ஆக்ஷன் எடுத்து அதை டீல் பண்ணுறாங்க. அதனால் நிச்சயமாக சைபர் கிரைம் எல்லாத்தையும் முடிந்தவரை கவர்மெண்ட்டும் சரி, ரிசர்வ் பேங்க்கும் சரி, மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எல்லாருமே சேர்ந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த புரிதல் வந்து காமன் மேனுக்கு இருக்கணும். ஆனால் இப்போ கூட பத்திரிகையில் நான் பார்க்குறேன், நிறைய இடங்களில் டாக்டர்ஸு, பெரிய அதிகாரிகள் கூட திடீர்னு வயசாகும்போது அவங்கள்ட்ட ஃபோனில் கேட்குறாங்க, அவங்க தகவல் சொல்கிறாங்க. அதனால் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ரொம்ப சப்ஸ்டான்ஷியலான அமௌண்ட்லாம் வந்து சமூக விரோதிகளால் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அது மாதிரி நம்ம யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அந்த மாதிரி எந்த ஃபோன் வந்தாலும் இம்மீடியட்டாக அவங்க வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அதெல்லாம் நிறுத்தலாம். கண்டிப்பாக காவல்துறையும் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க இன்றைக்கி எல்லாமே, ஏன்னா அவங்களும் டிஜிட்டல் இதில் நிறையா அவங்க அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அதை வச்சு இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கவும் வழி இருக்குது.
அதனால் அது மூலிமா அதை தவிர்க்கலாம். நிச்சயமாக ரொம்ப நல்ல ஒரு செய்தி சொன்னீங்க. இன்னும் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது இருக்கவே முடியாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லை சட்டத்தில். இன்னும் சொல்லப்போனால் சாஸ்திரம் வந்து ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லுது. ஆக்சுவலாக ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை கைது செய்வதற்கான முகாந்திரம், அந்த காரணம் அவங்க சொல்லியே ஆகணும். யாரை கைது செய்கிறோமோ அவரிடம் கைதுக்கான அந்த காரணம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளாக அவரை ஒரு நீதிபதி முன்பாக சமர்ப்பித்து அவர் மூலம்தான் தண்டனை வர முடியும். சரிங்களா? அதனால் ஒரு ப்ரொவிஷனல் டிடென்ஷனுக்குமே கூட இந்த அளவுக்கு, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிறது வேறு, ஆனால் ஈவன் ஒரு ப்ரொவிஷனல் டிடென்ஷன் எல்லாத்துக்குமே கூட ஒரு நீதிபதி முன்பாக 24 மணி நேரத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த நீதிபதி தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு இருக்குது. அதனால் ஏன் இந்த அரெஸ்ட் அல்லது கைது, அந்த டிஜிட்டல் கைது பற்றி மக்களுக்கு அந்த ஒரு அச்சம் இருக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது ஒரு நிலவே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி விட்டீங்க. மேடம், உங்கள்கிட்ட மிக முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு இப்போ சாத்தியமாக இருக்கிறது? அது இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறது? நம்முடைய சாசனத்தினுடைய பார்வையில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வச்சு பார்க்குற போது எங்கெல்லாம் உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றன, மறுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தோணுது? என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சாசனத்தில் வந்து அந்த சார் சொன்ன மாதிரி வந்து ஆர்டிகிள் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியிலருந்தே ஆரம்பிக்குது. ஆரம்ப கட்டத்தில் இருந்தே வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஜெண்டர் பேசிஸில் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும், அதாவது முக்கியமாக வந்து கல்வி சம்மந்தப்பட்ட இடத்துல, வேலை வாய்ப்புகளில் இதிலெல்லாம் இருக்கக்கூடாது. சமத்துவத்தை, அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ஒன்று அரசாங்கம் உறுதி செய்யும்போது அது 2 பேருக்குமே தான் அப்ளை ஆகும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஒரு காலகட்டத்தில், அண்ட் இப்போவுமே நம்ம சொல்லலாம், இன்னும் வந்து ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த விமன் அப்படிங்கிறவங்க வந்து பின்தங்கி சில இடங்களில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மேன்மைக்காக, அவங்கள வந்து வெளிக்கொணர்றதுக்காகவே வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா, தனியாக அவங்களுக்கு சில சலுகைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருந்துச்சு. சாசன சட்டத்திலையுமே வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்காகவும் வந்து பெண்களுக்காகவும் வந்து அரசாங்கம் தேவையான சட்டங்களை, அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கான தேவையான சட்டங்களை இயற்றலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது விமனுக்கான கேட்டகரிஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அரசு நடத்துகிற இயந்திரங்களில் அவங்களுக்கான உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து எல்லா தனியார் நிறுவனங்கள்லையுமே வந்து அப்ளை ஆகுதா அப்படிங்கிறது இன்னுமே வந்து கேள்விக்குரிய விஷயங்களா இருக்குது. அரசாங்கம் வந்து அரசு நிறுவனங்கள்ல, அதே மாதிரி பொது இடங்கள், அதுலெல்லாம் வந்து இந்த ஈக்குவாலிட்டியை வந்து சமநிலைப்படுத்திட்டாங்க. அதுல வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஆர்டிகல் 32 இல்லை 226 மூலமாவோ அதுக்கான தீர்வுகளை அவங்க வந்து கெடுத்துக்கலாம். ஆனா வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் இல்லைன்னா தனிப்பட்ட இடத்துல, வீட்டில், இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கான சட்டங்கள் அது தனியாக தான் இயற்றப்படணும். ஏன்னா வந்து அரசாங்கம் இங்கே ஆர்டிகிள் 32ஓ 226ஓ வந்து அரசாங்கத்தால் வந்து உங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது தான் நீங்கள் வந்து போக முடியும். தனிநபர்களால் இவங்களுக்கான ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பாதிக்கப்படும் போது அதுக்கான தனியான சட்டங்கள் இருக்கணும். ஸோ அதை வந்து அரசாங்கங்கள் தான் இயற்ற வேணும். அவங்க அதுக்கான சில இயற்றியிருக்காங்க. நிறைய சட்டங்கள் விமனுக்காக இருக்குது. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதே மாதிரி நிறைய சட்டங்கள், லேபர் ரைட்ஸுமே வந்து லேபர் ஆக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து விமனுக்கான ரைட்ஸும் இருக்குது. போதுமான சட்ட அறிவு சாமானியர்களுக்கும் வேணும், அந்த பெண்களுக்கும் வேணும். ஐயா சொன்ன மாதிரி இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதுக்கான வந்து ரெமடிஸை கிடைக்கணும் அப்படின்னா சிறு வயதுல இந்த இளமையில இருந்து அந்த சட்ட அறிவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்படணும். கல்விகள் மூலமா அது கொடுக்கப்படும் போது அந்த சட்ட அறிவு வரும்போது அந்த உரிமைகளை எப்படி நாடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னுமே வந்து இந்த சட்ட அறிவு மூலமா பெண்கள் வந்து அவங்களுக்கான உரிமைகளை இந்த சட்டங்கள் மூலமா கேட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன கேள்வி சுருக்கமா எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு சட்டக்கல்லூரியில் நீங்கள் பேராசிரியராக இருக்கீங்க. இப்போ இந்த சட்ட படிப்பில் எந்த அளவுக்கு பெண்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க, இளம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக.
ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சட்டக்கல்லூரி அப்படின்னாலே ஆண்கள் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கும், பெண்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி சட்ட படிப்புலையுமே வந்து ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் வந்து படிப்பு அப்படிங்கிறத தாண்டி அவங்க எந்த அளவுக்கு சமூகத்தில் வந்து அவங்க வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. டிகிரி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், அதை வந்து சமூகத்தில் நின்று அதை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய பங்களிப்பு இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் இன்னும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எதிர்பார்ப்போம் இன்னும் அதிக அளவில் இன்னும் அதிக பெண் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு வேளை பேனலில் எல்லாருமே பெண் வழக்கறிஞர்களாக உட்காந்து பேசக்கூடிய நாள் வந்துடும் அப்படி எதிர்பார்க்குறோம். பத்திரிகையாளர் சார், உங்கள்கிட்ட இந்த கேள்வி ஏற்கனவே முன் வச்சேன், இப்போ திரும்ப வைக்கிறேன். சமூக ஊடகங்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் ஒரு கட்டத்தில் அது ஒரு கேலிக்குரியதாக மாறிவிட்டதோ அப்படிங்கிறது கூட போயிடுச்சு. ஏன்னா சமூக ஊடகங்கள் பார்க்கும்போது அப்படிலாம் இருக்குது. ஒரு பொறுப்புமிக்க ஒரு நல்ல ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் சுருக்கமாக அந்த கருத்துரிமை பற்றி சொல்லுங்கள், அதுவும் முக்கியமாக இந்த சமூக ஊடகங்கள் பற்றி. சட்டம் என்பது காலகாலத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் ஆட்சியாளர்கள் மாறும்போது அதற்கேற்ப தான் கருத்துரிமை மாறப்படுங்கிறது தான் யதார்த்தம். இன்றைக்கு ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற பெரும்பாலான ஊடகங்கள் ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தோ அல்லது ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டே தான் இருக்கிறது. நான் ஒரு ஊடகவியலாளனாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எதுலேயுமே நடுநிலை என்பதே கிடையாது. ஒன்று நீதியின் பக்கம் இருக்க வேண்டும் அல்லது அநீதியின் பக்கமாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக, ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக எங்கே பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் தான் பத்திரிகைகளாகட்டும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் சொல்லப்படுகிற எல்லாமே இருக்கணுங்கிறதா யதார்த்தம். ஆனால் இன்றைக்கு யதார்த்தத்தில் எப்படி இருக்குன்னா அப்படி இல்லை என்பதுதான் உண்மை. சில பத்திரிகைகள் சில கருத்தை தனக்கான கருத்தாக உட்கொண்டு அதை செய்திகளாக வெளியிடுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தேர்தல் நேரங்களில் கருத்து கணிப்பு என்றொன்று வெளியிடுகிறார்கள். அது பெருவாரியான கருத்து கணிப்புகள் என்பது அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த சித்தாந்தத்திற்கு வலு சேர்க்கிற வகையிலோ அல்லது அவர்கள் எந்த கட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கான சார்புடையதாக இருக்கிறதை ஒழிய பெருவாரியான மக்கள் கருத்தை அது ஒருபோதும் எதிரொலிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு காலத்துக்குமான பத்திரிகையின் கருத்து சுதந்திரம் எப்படி மக்களால் பார்க்கப்படுகிறது என்றால், இந்த பத்திரிகையில் வந்தால் இது இப்படித்தான் இருக்கும் என்கிற ஒரு பொதுவான பார்வை மக்கள்கிட்டே வந்துடுது. இந்த நேரத்தில் நிறைவாக ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். நவம்பர் 26 அன்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த நாளுக்கு முதல் நாள் 1949 நவம்பர் 25 அன்று இந்திய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கர் பேசின உரையில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை அப்படியே சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு அரசமைப்பு சட்டம் என்னதான் மேன்மையாக இருந்தாலும் அதனை செயல்படுத்த வருபவர்கள் மோசமானவர்களாக இருப்பார்களேயானால் அந்த சட்டமும் மோசமானதாக மாறிவிடும். அதே வேளையில் செயல்படுத்துபவர்கள் மட்டும் நல்லவர்களாக இருப்பார்களேயானால் மோசமான அரசமைப்பு சட்டம் கூட மேன்மையான ஒன்றாக மாறிவிடும் என்று அன்றைக்கு அந்த மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வரிகள் தான் பத்திரிகை சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல அனைத்து தனிமனித சமூக அனைத்து சுதந்திரத்திற்குமான ஒரு அடிப்படையான இருக்கிறது. இதை பத்திரிகையாளர் மட்டுமல்ல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய தினத்தின் அடிப்படையான செய்தியாக நான் பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வாசகம், மிகவும் பிரபலமான ஒரு வாசகம், அதே அநேகமாக அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கையில் இருக்கிற கத்தி அது ஒரு கருவியா அல்லது ஆயுதமா என்பது அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான். நம்மை பொறுத்தவரையில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவி, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஒரு டூல், அப்படி வச்சு பாருலாம் பரவாயில்ல. அது ஒரு வெப்பனாக மாற்றுகிற போது, ஒரு ஆயுதமாக மாற்றுகிற போது பிறருக்கு அது இடையூறாக அமைந்து விடுகிறது, ஊறி விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. என்னென்னா இன்றைக்கு வந்திருக்க 3 பேருமே மிகவும் பொறுப்புணர்வுடன் ஒரு சமூக நல பார்வையுடன் நீங்கள் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நமக்கு தெரியும் சாசனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்கடல். அதில் மேலோட்டமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சாமானியருக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு சாசனம், சாமானியர்களுக்கான உரிமைகளை உறுதி செய்கிற ஒரு சாசனம், அரசு எவ்வாறு வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்ட ஒரு சாசனம், இத்தனையும் கொண்டிருக்கிற ஒரு சாசனம் பற்றிய ஒரு தெளிவான புரிதலை சாமானியர்களுக்கு வழங்குவதற்கான இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் 3 பேரும் வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கத்துக்குரிய வழக்கறிஞர் சரவணகுமார் ஐயா அவர்கள், வணக்கத்துக்குரிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சோனா மேடம் அவர்கள், வணக்கத்துக்குரிய பத்திரிகையாளர் திரு கவிஞர் முருகேஷ் அவர்கள், அத்தனை பேருக்கும் எங்களுடைய டிடி தமிழ் சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சாசனம் நமக்கு தந்திருக்கிற உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.